ஹாய் சகாய்மேரி கிச்சன். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். இதில் நான் கழுவி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், அரை ஸ்பூனு சிக்கன் கறி மசாலா தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு உப்பும் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இந்த மாதிரி பிரட்டி ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். இது நீங்கள் ஒரு பல்லேரி பொடியை நறுக்கினது, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி பரட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரம் வச்சு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் சூடானது ஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு கலந்தது இதில் போட்டுக்கணும். கடுகு இதெல்லாம் வெடிச்சதுக்கப்புறம் வெங்காயமெல்லாம் போடணும். கடுகு வெடிச்சது இந்த வெங்காயத்தை இதில் போடணும். இது ஒரு 5 நிமிஷம் வணங்கிட்டு உருளைக்கிழங்கு போடணும். இந்த மாதிரி வணங்கினா போதும். இங்கே இந்த காயை இதில் போடணும். காய் போட்டு இலக்கிட்டு ஒரு 1/4 மணி நேரம் மூடி வச்சுக்கணும். அப்பப்போ இலக்கி விட்டுக்குங்க. மூடி வச்சு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த பருப்பு ரசம், லெமன் சாதம், சாம்பார் சாதம், தக்காளி சாதம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடுங்க. சைடிஷாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதுமாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.